சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 320 ரூபாய் உயர்ந்து 96,320 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. என்ன திருப்பதி தனியா குந்தி புலம்பிட்டு இருக்கிற? அட ஏன் அவனை கேட்குறேன். கல்யாணம் பண்ணதுலேருந்து என் முன்னாடி ஊர் போகணும், நகை எடுத்துக்கணும்னு நானும் ஆசைப்பட்றேன். என்ன இப்போ 90 ரூபாய்க்கு மேலே போயிடுச்சு, 1 ரூபா நெருங்கிடுச்சு. ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு ரேட் ஆகிட்டு இருக்கு. எப்படி எடுத்துறது என்னன்னு புலம்பிக்கிட்டு இருக்கேன். என்னை என்ன பண்ண சொல்கிறேன்? எடுத்து கொடுக்க முடியாமல் போயிருக்கணும்னு மனசு வருத்தமாக இருக்கு. என்ன இது வரைக்கும் எத்தனையோ பேர் பொண்ணு பார்த்துட்டு போனாங்க, ஆனா எனக்கு யாரையுமே பிடிக்கல. இப்பதானே 1 லட்சம் ரூபா, 2 வருஷத்துக்கு முந்தி 50,000 ரூபா தானே, அப்ப எடுத்து கொடுத்துருக்கலாமே. 2 வருஷத்துக்கு முன்னாடியே 50,000 ரூபா வந்துச்சு. என்னடா 50 ரூபா ஏறி போச்சு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். எனக்குன்னே வருவீங்களாடா? ஏன்ட்ட சரசம் பண்றக்கே வாட்டாப்பே உங்களை பெற்றுறாங்களா? 10 வருஷத்துக்கு முந்தி எடுத்துருக்கலாம், அப்ப வெறும் 10,000 ரூபா போச்சு. அப்போட எடுத்து கொடுத்துருக்கலாமே. வந்து இப்ப நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது? ஐயோ 10,000 ரூபா விற்கிதுன்னு யோசிச்சு நான் வாங்காம ஆகி 30 வருஷம் ஆச்சு. அன்னைக்கு பவுன் 4,000 ரூபா வித்துச்சு. அன்னைக்காவது வாங்கி போட்டுருக்கலாம் ஐயா. அப்படி கேளு. இன்னைக்கு 1 ரூபான்னு புலம்புனேன். நீ சொன்ன மாரி 2-3 வருஷத்துக்கு முன்னாடி 50,000 வைக்குதுன்னு புலம்புனேன். நீ சொன்ன மாரி அன்னைக்கு 10,000 வைக்குதுன்னு புலம்புனேன். அன்னைக்கு கல்யாணம் பண்ண புதுசுல 4,000 ரூபா வைக்குதுன்னு அன்னைக்கும் புலம்புனேன். இன்னும் என்ன நீ பைத்தியக்காரனாவே நினைச்சிட்டு இருக்கிறல? அண்ணே இதுவரை நீங்க வாங்கி கொடுக்கல. நாளைக்கு பவுனோட விலை 50,000 ஆகி போச்சு. அப்போதான் வாங்கி கொடுப்பானே. ஐயோ 50,000 ரூபாயா? வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பு கிடையாது. நீ ஒரு காலமும் பொண்டாட்டி நகை கொடுக்க போறதில்ல. நான் ஏன் பொழப்பையாவது பாக்குறேன். நீங்க எல்லாம் பாத்துட்டு இதை உட்காந்து 1/2 மணி நேரம் பாக்குறீங்க. முண்டமே வேஸ்ட் ஆகும் டைம். ஏஞ்சி வேலைக்கு போ. எல்லாம் கேட்டு வேஸ்ட். வேலையை பாருங்க, எல்லாம் கிளம்பி போங்க.